ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். ஐநா மனித உரிமை பேரவையின் அடுத்த கூட்டத்தொடர் இலங்கைக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம், சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 4 முக்கிய நாடுகள் ஜூன் மாதத்துடன் ஐநாவிற்கான சுழற்சி முறையிலான அங்கத்துவ பதவிக்காலம் முடிவடைகிறது. இதனால் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் இலங்கைக்கு மேலும் பல நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சில ராஜதந்திர வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு மாதத்தின் இறுதி நாள், வேலை பளுவிக்க வாரத்தின் முதல் நாள் ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, அரசியல் கட்சி ஒன்றின் பிடியிலிருந்து நெடுந்தீவை விடுவியுங்கள், ரணிலிடம் மக்கள் கோரிக்கை என்ற பிரதான தலைப்புடன் உதயன் வெளிவந்துள்ளது. நெடுந்தீவை தனது கோட்டையாக வைத்திருக்கும் கட்சி ஒன்று ஜனநாயக விரோத செயற்பாடுகள் மூலம் மக்களை அடிமை போல் நடத்துகிறது. இந்த அடிமை தலையிலிருந்து நெடுந்தீவு மக்களை விடுவிக்க வேண்டும் என்று நெடுந்தீவு மக்கள் எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் நேற்று கோரிக்கை விடுத்தனர். எதிர்க்கட்சிகள் இணைந்து யாழ்ப்பாணத்தில் இந்த முறை நடத்தவுள்ள மேதின நிகழ்வுகளுக்காக யாழ்ப்பாணம் வந்துள்ள ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான குழுவினர் நேற்று நெடுந்தீவு சென்றிருந்தனர். இதன்போது அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களின் குறைநிறைகள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க கேட்டபோதே மேற்குறிப்பிட்ட கோரிக்கையை மக்கள் அவரிடம் முன்வைத்ததாக உதயனின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும், காங்கிரஸ் எம்பிக்கள் மன்மோகன் சிங்கிடம் கோரிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண 13வது திருத்த சட்டத்தை உடன் நடைமுறைப்படுத்த கொழும்புக்கு புதுடெல்லி அழுத்தம் கொடுக்க வேண்டும். அத்துடன் 13வது திருத்தம் தொடர்பில் அரசு கூட்டமைப்பு இடையிலான பேச்சு மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இவ்வாறு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய நாடாளுமன்ற குழு அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் இலங்கையின் நிலவரங்களை விளக்கி இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஹக்கீமுடன் மஹிந்த நேற்று தொலைபேசியில் அவசர பேச்சு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. தம்புள்ளையில் முஸ்லிம் பள்ளிவாசல் அகற்றப்பட வேண்டும் என்ற உத்தரவால் எழுந்துள்ள சர்ச்சை நிலைமைகள் குறித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுப் ஹக்கீமுடன் அவசரமாக தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கிறார். நேற்று காலை தொலைபேசி ஊடாக முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருடன் தொடர்பு கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தம்புள்ள பள்ளிவாசல் விவகாரம் குறித்து நீண்ட நேரம் பேச்சு நடத்தியதுடன் அந்த விடயம் தொடர்பில் முஸ்லிம் காங்கிரசின் நிலைப்பாடு குறித்தும் வினவினார் என அறிய முடிகிறது. தம்புள்ள பள்ளிவாசல் அகற்றப்படும் விவகாரம் குறித்தான முஸ்லிம் மக்களின் மனநிலைமை, தாக்கம் என்பன பற்றி இந்த தொலைபேசி உரையாடலின் போது ஜனாதிபதிக்கு சிறு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கும் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் இவை குறித்து விரிவாக ஜனாதிபதியுடன் நேரடி பேச்சு நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சர் ஹக்கீமின் வேண்டுகோளை ஏற்ற ஜனாதிபதி இன்று அல்லது நாளைய தினம் தன்னை சந்திக்குமாறு தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதிக்கும் ஹக்கீமுக்கும் இடையிலான இந்த சந்திப்பானது மிக முக்கியமானதாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை தம்புள்ள பள்ளிவாசல் விடயம் குறித்து அந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பது பற்றியும் முன்னதாக தமது ஆலோசகர்களுடன் ஜனாதிபதி மஹிந்த பேச்சு நடத்தியுள்ளார் என நம்பகரமான தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. தமிழீழ ஆதரவு கூட்டம் இன்று என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1980களின் மத்தியில் உருவாக்கப்பட்ட தமிழீழ ஆதரவாளர் அமைப்பான தேசம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் கூட்டம் சென்னையில் இன்று திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக தமிழீழ ஆதரவாளர் அமைப்பு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு அமைப்பின் தலைவர் கருணாநிதி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இந்த தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, அரசாங்கம் மக்களை காப்பாற்ற வேண்டும், இல்லையேல் வீட்டுக்கு செல்ல வேண்டும், தீவு பகுதியில் அராஜகம் நிலவுவதை அனுமதிக்க முடியாது என்கிறார் ரணில் என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி வெளிவந்துள்ளது. தீவு பகுதியில் நிலவி வரும் அராஜக நிலைமையும் ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக பிரேரணை நிறைவேறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. தீவு பகுதியில் அராஜக நிலை நிலவி வருவதாக அரசாங்கத்தின் நல்லிணக்க ஆணைக்குழுவே அறிவித்துள்ளது. இத்தகைய நிலை தொடர்வதற்கு அனுமதிக்க
முடியாது. இதற்கு எதிராக போராட்டங்களை நடத்துவதற்கும் நாம் தயாராக உள்ளோம் என்று எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு விஜயம் செய்திருந்த போது மக்களை சந்தித்து உரையாற்றிய போது ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஜேவிபி தலைநகரிலும் யாழில் ஐதேகாவும் மலையகத்தில் மலையக கட்சிகளும் மேதின கூட்டங்கள். கொழும்பில் 6 கூட்டங்கள் 10,000 போலீசார் பாதுகாப்பில் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அது நாளைய தினம் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிறுத்தி அரசியல் கட்சிகள் நடத்த ஏற்பாடு செய்துள்ள மேதின கூட்டங்களும் அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நிலவரம் குறித்தும் அந்த செய்தி இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல் தீர்வு வேண்டுமானால் தெரிவுக்குழுவுக்கு வாருங்கள். அமைச்சர் நிமல் அழைப்பு ஆளும் கட்சியுடனான பேச்சில் பயனில்லை என்கிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் தேசிய பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரும்புமாயின் உடனடியாக அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு தங்கள் கட்சியின் பிரதிநிதிகளை பெயரிட வேண்டும். சபாநாயகரை தொடர்பு கொண்டு இதனை முதலில் செய்ய வேண்டும் என அரசாங்க பேச்சுவார்த்தை குழுவின் முக்கியஸ்தரான அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்தார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இடம்பெறாது ஆளும் கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பேச்சு நடத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அனைத்து கட்சிகளும் பேச்சு நடத்தும் இடமே பொருத்தமானதாகும் என்றும் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் அரசியல் தீர்வு விடயத்தில் அரசாங்க நிபந்தனைகளை விதிக்க கூடாது அமைச்சர் திஸ்ஸ வித்தாரண கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் அரசாங்கம் எவ்விதமான நிபந்தனைகளையும் விதிக்காது தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும். அதேபோன்று கூட்டமைப்பினர் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை புறக்கணிக்க கூடாது என்று அமைச்சர் திஸ்ஸ வித்தாரண தெரிவித்தார். அரசியல் தீர்வு திட்டம் என்பது இன்று நாட்டில் அத்தியாவசியமான விடயமாக காணப்படுகிறது. எனவே ஏனைய அரசியல் கட்சிகளும் சாதகமான தீர்வு ஒன்றுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டுமே தவிர கடந்த கால தவறுகளை சுட்டிக்காட்டி விமர்சிப்பது நாகரிகமான விடயம் அல்ல எனவும் அமைச்சர் திஸ்ஸ வித்தாரண தெரிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர வாக்குறுதியை இலங்கை மீறியதால் அடுத்த கட்டம் குறித்து ஆராயும் சுஷ்மா 3ஆம் தேதி கூட்டத்தை கூட்டுகிறார் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான இந்திய பாராளுமன்ற குழு உறுப்பினர்கள் எதிர்வரும் மே மாதம் 3ஆம் தேதி புதுடில்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். இலங்கையிலிருந்து திரும்பிய காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 கடந்த வெள்ளிக்கிழமை இந்திய பிரதமரை சந்தித்து 10 அம்ச திட்டம் அடங்கிய அறிக்கை ஒன்றை கையளித்தனர். இதனை அடுத்து சுஷ்மா சுவராஜை சந்தித்து அதிகார பகிர்வு குறித்து இந்திய குழுவுக்கு எந்த வாக்குறுதியும் வழங்கவில்லை என்று இலங்கை ஜனாதிபதி கூறியுள்ளது குறித்து கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் தமது பயணம் தொடர்பாக இந்திய மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் குழுவினர் சார்பாக இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் அறிக்கை ஒன்றை கையளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள லங்காதீப பத்திரிகை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி லக்ஷ ஹட்டக ஹீரோயின் சமக குடுரஜிக் அத்தடங்குவே லக்ஷ விசேக சல்லித் சுப்ரி மோட்டாரியே என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 21 லட்சம் ரூபாய் பணம் அவரது வாகனத்தில் இருந்ததாக இன்றைய பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. அதனை தவிர யுத்த அதிகாரியின் தண்டுவாம் நியமு நிசா பொன்சேகாட்ட சம හිමි නැහැ. பந்தனாகார கொமசாரிஸ் ஜெனரல் வரையா கியாத்தி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ராணுவ நீதிமன்றம் சரத் பொன்சேகாவிற்கு தண்டனை விதித்துள்ளதால் நன்னடத்தை காலம் இவருக்கு உரித்தாகாது சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளதாக இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியையும் லங்காதீப வெளியிட்டுள்ளது. அதனை தவிர யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் மத வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் அது குறித்த செய்தியையும் லங்காதீபமும் அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தினம் திவ இன பத்திரிகை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி பானதுரம் ஊதே நங்கூரம் லா திபன தெல்நவ கிலுனொத் அனத்துராக் அத்தலாங்க பரிசர ஆரட்சக அதிகாரி தன்வாய் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பானதுர கடற்கரை பிரதேசத்தில் நங்கூரமிட்டுள்ள எண்ணெய் கப்பல் மூழ்கினால் ஆபத்து ஏற்படும் சுற்றுச்சூழல் அதிகார சபை எச்சரிக்கை என்ற தலைப்பில் என்ற பிரதான செய்தியை திவ இன வெளியிட்டுள்ளது. பானதுரை கடற்கரை பிரதேசத்தில் சுமார் 4.5 வருட காலமாக 350 மெட்ரிக் டன் எரிபொருட்களுடன் நங்கூரமிட்டுள்ள கப்பல் மூழ்கும் பட்சத்தில் அதனால் சுற்றுப்புற சூழலுக்கு பாரிய பாதிப்பு ஏற்படும் என சுற்றுப்புற சூழல் அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த பிரதான செய்தியை நீடு செல்கிறது. அதனை தவிர மேதின கூட்டங்களை நடத்துவதற்காக யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ள
எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் நெடுந்தீவு மக்களை சந்தித்திருந்தார். இதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தி வைன பத்திரிகையும் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி குடியரசுத் தலைவர் வேட்பாளர் கருணாநிதி அந்தோணி ஆலோசனை என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினமணி வெளியிட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் பொதுவான வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் AK அந்தோணி திமுக தலைவர் மு கருணாநிதியை ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. தற்போது குடியரசுத் தலைவராக இருக்கும் பிரதிபா பட்டேலின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதம் 25ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதை அடுத்து குடியரசுத் தலைவர் பதவிக்கு புதிதாக ஒருவரை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஈடுபட்டுள்ளது. கூட்டணியில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத கட்சி என பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் பெங்களூர் வீட்டுமனை ஒதுக்கீட்டில் சட்டவிரோதமோ முறைகேடோ இல்லை, பிரதமரின் ஆலோசகர் DK நாயர் விளக்கம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர ராஜினாமா செய்ய ஜிகாகா ஒப்புக்கொண்டாரா, மாயஸ்டுக்கள் ஒளிநாடா தர முடிவு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. ஒடிசா சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் விவகாரம் தொடர்பாக மாயஸ்டுக்கள் விரைவில் ஒளிநாடா வெளியிடுவார்கள் என்று அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஜீனா ஜிகாகா தெரிவித்துள்ளார். ஆனால் அதில் என்ன இருக்கும் என்று தெரிவிக்க ஜிகாகா மறுத்துவிட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இந்த தினம் தினமலர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி புது ஜனாதிபதியை தேர்வு செய்வதில் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை ஆரம்பம் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளதால் அதற்கு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்காக காங்கிரஸ் கட்சி தற்போது இதர கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவது குறித்து இன்றைய பிரதான செய்தியை தினமலரும் வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.